Dear cuties, Anevarakkum Vanakkam, Vandanam, Namaskaram. மீண்டும் போர்டு வழியாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், உடல் திரவம் மற்றும் சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஹார்ட்டை பத்தி படிக்க போறோம், இதயத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஞாபகம். ஏன்னா சர்க்குலேஷன் இருக்கு போறோம், பாடி ஃப்ளூயிட்ஸ் உடல் திரவங்கள் இருக்கிறது. அதை எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னு உனக்கு தெரியும். எடுத்துட்டு போறது அப்படின்னா பாடி ஃப்ளூயிட், பிளட் வருவா, லிம்ப் வருவா. அதாவது ரத்தமும் நிணநீரும், அது ரெண்டு தான் நம்ம பாடி ஃப்ளூயிட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் சர்க்குலேட் பண்றதுல யாரோட ரோல் ரொம்ப முக்கியம்? இதயத்தோட ரோல் ரொம்ப முக்கியம். ஹார்ட் பிளேஸ் a vital role. It's a pumping organ. Laptop, something. Laptop அடிச்சால்தான் சர்க்குலேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஹார்ட்ல இருந்து பிளட் அப்படியே ஜாலியா உடம்பு முழுக்க ஓடுவா அப்படிங்கிறது தெரியும். உடம்புல இருந்து ஹார்ட்டுக்கு ஓடி வருவார் தெரியும். வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், ஆவி இல்லடா ஹார்வி, அவர் தான் பிளட் சர்க்குலேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணார். டிஸ்கவர்டு பிளட் சர்க்குலேஷன், ரத்த சுற்றோட்டத்தை பற்றி முதலில் விளக்கியவர், கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஹார்ட் எப்படி இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்றது, the study of heart and its function, இதயத்தின் அமைப்பு மற்றும் பணிகளை பற்றி பயிலுகின்ற ஒரு அறிவியல், கார்டியாலஜி என்று கூறுவார்கள். இதய அறிவியல் அப்படின்னு நம்மளே வச்சுக்கலாம், சயின்ஸ். அதே மாதிரி இது ரெண்டும் உனக்கு முக்கியமான டேர்ம். ஹார்ட்டை பத்தி படிக்கிற ஒரு சயின்ஸ் கார்டியாலஜி, நீ படிக்கிறப்பே பின்னாடி பெரிய கார்டியாலஜிஸ்டா வரலாம், இதயத்தில் இதய நிபுணராக வரலாம். பட் ட்ரிச்சியிலே ரொம்ப உங்களுக்கு ஃபேமஸ் தெரியும், சென்னையப்பன் டாக்டர் சார் இருக்கார். இஸ் அ வெரி ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட். நிறைய பேர் இருக்கான். சென்னையப்பன் சார் வெரி பாப்புலர், எங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்காரு. அதை நம்பி சர்க்குலேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரெண்டு டேர்ம்ஸ் புதுசா எழுதியிருக்கேன். ஒன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன் இஸ் எரித்ரோபாய்சிஸ், அனதர் இஸ் லியூகோபாய்சிஸ். பாய்சிஸ்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தின்னு அர்த்தம். Production of erythrocytes in the bone marrow is said to be erythropoiesis. எலும்பு மஞ்சையிலே இரத்த சிவப்பு செல்கள் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு erythropoiesis என்று பெயர். Leukopoiesis, production of leukocytes in the bone marrow, இரத்த வெள்ளை அணுக்கள், white blood corpuscles உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு leukopoiesis பேர். ஏன்னா நம்ம பாடியில பிளட்ல அந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி ரொம்ப முக்கியம். ரத்த சிவப்பு செல்களும் ரத்த வெள்ளை அணுக்களும். ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஆல்சோ known as the erythrocytes, ரத்த சிவப்பு செல்களை எரித்ரோசைட்டுகள் என்று அழைப்பர். ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் are also known as the leukocytes, ரத்த வெள்ளை அணுக்களை leukocytes என்று அழைப்பார்கள். அப்புறம் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ், ரத்த தட்டுக்களை த்ரோம்போசைட்டுகள் என்று அழைப்பார்கள். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, what is the role of this circulatory system? இந்த சுற்றோட்ட மண்டலத்தின் முக்கியமான பணி என்ன? The main function of circulatory system is to distribute everything. சூழல், that is சுற்றோட்ட மண்டலத்தின் முக்கியமான பணி அனைத்தையும் நம் உடல் முழுவதும் பகிர்ந்து அளித்தல். டிஸ்ட்ரிபியூட் எவ்ரிதிங் அப்படின்னு இன்னேல் பண்றோம். உச்சுவாசம் நடைபெறுகிறது, உள்ளிழுத்தல் நடைபெறுகிறது. இப்போ ஆக்சிஜன் உள்ள போறான், ஆக்சிஜன் அவதான் எடுத்துட்டு போவான். யாரு? பிளட் எடுத்துட்டு போவான். ரத்தம், ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின், ஆர்பிசியில இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கேரிஸ் ஆக்சிஜன். உள்ள செல்லுலர் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ். செல்லின் உட்புறத்தே செல் சுவாசித்தல் நடைபெறுகிறது. எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது, ஆற்றல். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எலிமினேட்டட், CO2 வெளில வரா. அதையும் யார் எடுத்துன்னு வருவா? இட் கேரிட் பை த பிளட். ரத்தம் தான் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துட்டு வருவா, ஹீமோகுளோபின் எடுத்துட்டு வருவா இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பமினோ காம்பவுண்ட்ஸ், கார்பமினோ கூட்டு பொருளாக. அப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டு போவா, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வருவா, என்சைம்ஸ் எடுத்துட்டு போவா, ஹார்மோன்ஸ் எடுத்துட்டு போவா, பெஸ்ட் மெட்டீரியலை எடுத்துட்டு வருவோம்.
சோ அத்தனையும் எடுத்துட்டு போய் குளுக்கோஸ் எடுத்துட்டு போவோம். செல்லுக்கு வேணும்னா we need energy. குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆனால்தான் எனர்ஜி ஆற்றல் ஆனது கிடைக்கும். சோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் செல்லுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. செல்லுல ஃபார்ம் ஆகிற மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா. சோ டிஸ்ட்ரிபியூட் எவ்ரிதிங். சோ நம்ம உடம்புல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறது யாருன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல யார் வருவா அப்படின்னு உனக்கு தெரியும். ஹார்ட் வருவா, the organ, இதயமானது வரும், உறுப்பு, the blood vessels, ரத்த குழாய்கள், and the blood, ரத்தம். ஹார்ட் உனக்கு தெரியும், இதயம். blood vessels, arteries, many, veins, சிரை, capillaries, தந்துகிகள் சொல்லுவா. arteries, veins and capillaries கேரி பண்ணிட்டு போவா. யார? blood. ஸோ இவ எல்லாத்தையும் சேர்ந்துதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். சுற்றோட்ட மண்டலம். அவங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. லோவர் ஆர்கானிசம்ஸ், தாழ்நிலை உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன் ஸ்பாஞ்சஸ் அண்ட் சிலண்டரேட்ஸ், அதாவது ஸ்பாஞ்சுகளிலும் சிலண்டரேட்டா போரிஃபெரா ஸ்பாஞ்சஸ்ல வருவா. சிலண்டரேட்ஸ்ல எடுத்துட்டோம்னா வாட்டர் தான். அப்படியே வாட்டர் மூலமா எவ்ரிதிங் என்டர்ஸ் தி பாடி. நீரின் மூலமாகத்தான் அனைத்தும் உள்ள வரும். நீர் வழியாக வெளில போயிடும். ஸ்பெஷலா இது மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரத்தம் அது மாதிரி எடுத்துன்னு போறதுலாம் கிடையாது. ஹையர் ஆர்கானிசம் வரப்பதான் உயர் விலங்குகளிலே தான் இந்த டிரான்ஸ்போர்ட் சர்க்குலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கிறது. அதை ரெண்டு பேர் பண்ணுவா. ஒன் இஸ் த பிளட், ரத்தம். அனதர் இஸ் லிம்ப், நிணநீர் சொல்றோம். லிம்ப் இஸ் a special filtrate of blood plasma without RBC ன்னு படிச்சிருக்கேன். இந்த லிம்ப் என்பது, நிணநீர் என்பது ரத்தத்தின் வடிபொருளாகும். இதில் WBC, RBC இருக்காது, WBC நிறைய இருக்கும். So it is responsible for immunity. அதுதான் லிம்பாட்டிக் சிஸ்டம். நிணநீர் மண்டலம்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணும். அதை ஒரு குழா எடுத்துட்டு போவா. அவளுக்கு லிம்பாட்டிக் வெசல், நிணநீர் நாளங்கள்னு பேரு. Some places the lymphatic system shows enlargement, சின்ன முடிச்சுக்களை பெற்றிருக்கும், known as the lymph nodes, நிணநீர் முடிச்சுக்கள் என்ற பெயர். And this lymphatic system mainly responsible for immunity. நோய் தடைக்காட்டிற்கு, நோய் எதிர்ப்பு தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப பிளட்ட பத்தி இதுக்கு அப்புறம் பார்ப்போம். டியர் குட்டீஸ், வணக்கம். இப்ப நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் பிளட்ட பத்தி பார்க்கணும். பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் அப்படின்னா சொல்லுவோம். நீரினை விட ரத்தத்திற்கு அடர்த்தி அதிகம். ஸோ அதில் இங்கிலீஷ்ல வச்சு நீங்க எழுதுவேன் நிறைய. அதே மாதிரி பிளட் எடுத்துட்டேன்னா இட்ஸ் அ லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ. டிஷ்யூஸ்ல நிறைய படிச்சிருப்பேன். எபிதீலியல் டிஷ்யூஸ் படிச்சிருப்பேன். அது மாதிரி படிக்கிறப்ப கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு படிச்சிருப்பேன். இட் இஸ் அ லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ. திரவ நிலையில் காணப்படுகின்ற ஒரு இணைப்பு திசுவாகும். It is slightly alkaline in nature because its pH is 7.4. இது சற்று காரத்தன்மையினை பெற்றிருக்கும். இதனுடைய pH எடுத்துட்டு எல்லாம் 7.4 இருப்பாங்க. ஆம்பளை குழந்தையில எடுத்துட்டு எல்லாம் 5 to 6 liters blood இருப்பா. பொமனாட்டி குழந்தையில எடுத்துட்டு எல்லாம் 4 to 5 liters blood இருப்பா. In male 5 to 6 liters of blood is present. In female 4 to 5 liters of blood is present. And it is the softest tissue in the body. மென்மையான, சத்தியமூர்த்தி எப்படி எலகின மனசோட சாஃப்டா இருக்காங்க, அது மாதிரி சாஃப்டஸ்ட் டிஷ்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். மென்மையான ஒரு டிஷ்யூ என்று வைத்துக் கொள்ளலாம். And the blood is composed of blood plasma and the blood cells. ரத்த பிளாஸ்மாவினையும் ரத்த செல்களையும் பெற்றிருக்கும். அப்ப பர்சன்டேஜ்ல பாக்குறப்ப பிளாஸ்மா எடுத்துட்டேன்னா 55%, 55% பிளாஸ்மா இருப்பா. And 45% the blood cells, 45% ரத்த செல்கள் காணப்படுவார்கள். Blood plasma is a straw colored fluid. வைக்கோல் நிறத்தில் காணப்படுகின்ற ஒரு திரவம் இந்த blood plasma. And it is chemically composed of 90 to 92% of water, 6 to 8% of proteins and the minerals.
இதனுடைய வேதி அமைப்பினை பிளட் பிளாஸ்மாவை பார்க்கிறப்ப 90% நீர் இருக்கும். 6 to 8% புரோட்டீன்ஸ் இருப்பா. தாது உப்புக்களும் காணப்படும். புரோட்டீன்ஸ் உனக்கு தெரியும், ஆல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன் அண்ட் புரோத்ரோம்பின் ஆர் தி பிளாஸ்மா புரோட்டீன்ஸ். ரத்தத்தில் காணப்படுகின்ற ரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்ற புரதங்கள். ஆல்புமின் responsible for regulation of osmotic pressure. Osmotic அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. Globulin responsible for immunity. நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருப்பது globulin. Immunity is nothing but the disease resistance exhibited by the host towards microorganisms or their product. நம் உடலில் நோய் கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் நம் உடலானது எவ்வாறு அதனை தாக்கி அழிக்கிறதோ எதிர்கொள்கிறதோ அதற்குத்தான் நோய் எதிர்ப்பு திறன் என்று பெயர். So globulin responsible for immunity. நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணம். Fibrinogen and prothrombin are involved in clotting or coagulation of blood. ரத்தம் உறைதலில் முக்கிய பங்கினை வகிப்பது இந்த fibrinogen and prothrombin அப்படிங்கிறது. Then the minerals, தாது உப்புக்கள், அயனிகள், mineral ions வச்சுக்கோ. சோடியம் இருப்பா, கால்சியம் இருப்பா, மெக்னீசியம் இருப்பா, பைகார்பனேட் இருப்பா, குளோரைடு அயான்ஸ் இருப்பா. இது தவிர பிளட்ல குளுக்கோஸ் இருப்பா. எங்க பிளட்ல எல்லாம் குளுக்கோஸ் ரொம்ப நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.1% இருக்கும் பிளட். அதாவது 100 milligram per 100 ml இருக்கணும். 100 milligram எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 80 to 110 milligram ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். சத்தியமூர்த்திக்கு ஒரு தடவை பிளட்டை செக் பண்றப்போ 410 milligram per 100 ml இருந்தது. சிவியர் டயாபெட்டிக் குத்ரா இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்புறம் நார்மல்சிக்கு வந்தது. பிகாஸ் டயாபெட்டிஸ் இஸ் a heritable disease in my family. என்னுடைய குடும்பத்திலே அது ஒரு பாரம்பரிய தன்மை கொண்ட வியாதி. அதுக்காக நாங்க கவலைப்பட மாட்டோம். லைட்ல குலோப் ஜாமுன், ரைட்ல குலோப் ஜாமுன், லெஃப்ட்ல குத்ரா இன்சுலின் இன்ஜெக்ஷன். சோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னா 100 milligram per 100 ml இருக்கணும். அப்ப 1 கிராம் 1 லிட்டர்ல இருக்கும். ஒரு லிட்டர் ஆர் 0.1%. நம்முடைய ரத்தத்துல 0.1% ஆர் பிளட் பிளாஸ்மால பிளட்ல வச்சுக்கோ என்ன இருக்கும்னா குளுக்கோஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. Then we come to the blood cells. Blood cellsலாம் உனக்கு எல்கேஜில படிச்சது ரத்தத்தில் காணப்படுகின்ற செல்கள். RBC or erythrocyte, red blood cells or erythrocyte, ரத்த சிவப்பு செல்கள் அல்லது எரித்ரோசைட்டுகள். white blood cells are leukocytes, ரத்த வெள்ளை அணுக்கள் அல்லது லியூகோசைட்டுகள். platelets are thrombocytes, ரத்த தட்டுக்கள் அல்லது thrombocyte அப்படின்னு 3 பேர் இருப்பா. ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்லெட்டை பத்தி மட்டும் கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன், அப்புறம் அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இப்ப பிளேட்லெட்ஸ் எடுத்துட்டோம்னா உனக்கே தெரியும், பிளேட்லெட்ஸ் ஆல்சோ நோன் as thrombocytes. இந்த ரத்த தட்டுக்களை நாம் த்ரோம்போசைட்டுகள் என்று அழைக்கலாம். It is produced from a large cell called megakaryocytes. இந்த பிளேட்லெட்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற ரத்த தட்டுக்கள் மெகாகாரியோசைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய செல்லில் இருந்து தோன்றும். மெகானா பெருசு, கேரியான்னா நியூக்ளியஸ், பெரிய உட்கருவை பெற்றிருக்கக்கூடிய செல்லில் இருந்து தோன்றும். So platelets are produced from a cell called the megakaryocyte with a large nucleus. Karyon means nucleus. இதோட ரோல் தெரியும். It is responsible for clotting or coagulation of blood. ரத்தம் உறைதலின் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. Clottingனா தெரியும், when blood is shed, losing its fluidity and setting into a semi-solid jelly-like substance called clot or coagulation of blood. ரத்தமானது என்ன ஞாபகம், coagulation என்ன சொல்றேன், ரத்தமானது திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறுதல். Losing its fluidity and setting into a semi-solid jelly, அரை ஜெல்லி வடிவத்தை அடைதல், அதுதான் சொல்றோம். அப்ப என்ன பண்ணுவா, இந்த பிளேட்லெட்ஸ் டிசன்டிகிரேட் ஆகி த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுவோம், புரோட்டீனை ரிலீஸ் பண்ணுவோம். அதோட ரோல் கிளாட்டிங்ல ரொம்ப முக்கியம். ரத்தம் உறைதல் நடைபெறுகின்ற சமயத்தில் ரத்த தட்டுக்கள் சிதைவடைந்து த்ரோம்போபிளாஸ்டின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரதத்தை ரிலீஸ் செய்யும், வெளிவிடும்.
அதோட ரோல் ரொம்ப முக்கியம். இதோட லைஃப் ஸ்பேன் உனக்கு தெரியும், ஆக்சுவலி 3 to 4 days. எவ்வளவு நாள் உசுரோட இருக்கணும்? 3 to 4 நாள் உசுரோட இருக்கலாம். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1,50,000 to 3,50,000 per cubic millimeter. அதான் இதோட கவுண்ட் நம்ம ரத்தத்துல பாக்குறப்ப இருக்க வேண்டியது. ஸோ இந்த நம்பர் மறந்துட்டாங்க. 1,50,000 to 3,50,000 per cubic millimeter. வேற என்ன இதோட ரோல்? கிளாட்டிங். ஸோ கிளாட்டிங் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் of this platelets or thrombocytes. ரத்தம் உறைதலில் கட்டுப்படுத்துதல் அல்லது ரத்தம் உறைதலின் பங்கேற்றல் தான் இதனுடைய முக்கியமான பணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். டியர் குட்டீஸ், வணக்கம். இப்ப நம்ம பார்க்கிறது பிளட் செல்ஸ். பிளேட்லெட்டை பார்த்தோம். பிளேட்லெட்டோட கன்டினியூவேஷன் ஆர்பிசி, the red blood corpus cells அப்படின்னு சொல்லுவா. also known as erythrocyte. எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படும். The production of erythrocyte in the bone marrow is said to be erythropoiesis. எலும்பு மஜ்ஜையிலே ரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கு erythropoiesis பேர். The most abundant cells in the blood. ரத்தத்துல ரொம்ப நிறைய செல் யார் இருக்கானா இவ தான் இருப்பா. எவ்வளவு 5 to 5.5 million per cubic millimeter. பிளேட்லெட் பார்க்கிறப்போ 1.5 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் சொன்னோம். WBC அப்புறம் பின்னாடி பார்ப்போம், அது பார்த்தோம்னா 6 to 8,000 தான் இருக்கும். ஆனா இது எவ்வளவு இருக்கு பாரு, 5 to 5.5 million இருப்பா. ஏன்னா இதோட ரோல் ரொம்ப முக்கியம். The main function of this RBC is gases exchange. வாயு பரிமாற்றம் என்பதுதான் இந்த RBC முக்கியமான பணி. அவாதான் ஆக்சிஜனை எடுத்துட்டு போவா, அவாதான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வருவா. ஸோ அதோட ரோல் இஸ் வைட்டல். இது எங்க ஃபார்ம் ஆகும்? ரெட் போன் மேரோ, எலும்பு மஜ்ஜையின் சிவப்பு பகுதியிலே உருவாகும். ரெட் மேரோ, ஒயிட் மேரோ சொல்லுவாங்க அடல்ட். அதுவே நம்ம குழந்தையா இருக்கிறப்ப எங்கன்னா லிவர் இருக்கு போறோம்ல, அதாவது எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப RBC is produced in the liver. கல்லீரலிலே இந்த RBC ரத்த சிவப்பு செல்லானது உருவாகும் என்பதை ஞாபகம். Mammalian RBC, பாலூட்டிகளின் RBC generally நம்மள வச்சுக்கோ ஹியூமன் எடுத்துட்டோம்னா it is biconcave in nature. Biconcave structure. Camel எடுத்துட்டோம்னா ஒட்டகத்துல அது oval in shape இருக்கும். Oval or biconcave in frog. தாக்கலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் oval or biconvex. Concave and biconvex இருக்கும். எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா RBC of frog is nucleated. அதாவது சொரித்தவ கலையிலே காணப்படுகின்ற தவளையில் காணப்படுகின்ற RBCயில் முக்கது காணப்படும். நம்மள மாதிரி எடுத்துட்டோம்னா other organisms, the nucleus is absent in the RBC. Initial stages இருக்கலாம். மெச்சூர்ட் RBCல என்ன கிடையாது, நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட், முக்கது என்பது காணப்படாது. அவ உள்ள யார் இருப்பா? RBC with hemoglobin. RBC உள்ள ஹீமோகுளோபின் இருப்பா. Each RBC with around 170 million hemoglobin molecules. ஒவ்வொரு RBC உட்புறத்தையும் 170 மில்லியன் ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் காணப்படும். Each hemoglobin carries around 4 oxygen molecules. ஒவ்வொரு ஹீமோகுளோபினும் 4 ஆக்சிஜன் மூலக்கூறை எடுத்து செல்லும் என்பது உனக்கு தெரியும். ஏன்னா அதுல 4 Fe இருப்பா. 4 இரும்பு அயனிகள் காணப்படும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்சிஜனை எடுத்துட்டு போறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் வச்சுக்கணும். இதோட லைஃப் ஸ்பேன் எடுத்துட்டேன்னா 100 to 120 days. 100 to 120 நாள் இவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த RBC, death of the RBC takes place in the spleen and liver. கல்லீரலும் கல்லீரலிலும் அழிக்கப்படும். அந்த ஸ்பிளீன் இருக்கு பாருங்களே, தமிழ்ல மண்ணீரல்னு சொல்லுவாங்க. கிரேவியார்ட் ஆஃப் RBC. RBC என்று அழைக்கப்படுகின்ற ரத்த சிவப்பு செல்களின் சுடுகாடாக இருப்பது என்று இதனை கூறுவார்கள். எது? ஸ்பிளீன், மண்ணீரல். லிவர் அப்படின்னா கல்லீரல், ஸ்பிளீன் அப்படின்னா மண்ணீரல் பேர். Where the destruction of RBC takes place. RBC ஆனது இங்குதான் சிதைக்கப்படும். நம்மளோட 100 ml blood எடுத்துனோம்னா with 12 grams of hemoglobin. அப்ப நம்மளோட bloodல 100 ml of bloodல 12 grams என்ன இருக்கும் அப்படின்னா ஹீமோகுளோபின் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம். அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கணும். ஹீமோகுளோபின் இஸ் a conjugated protein. ஹீமோகுளோபின் என்பது ஒரு இணைவு புரதமாகும். with 2 alpha and 2 beta chains. 2 ஆல்பா சங்கிலிகளையும் 2 பீட்டா சங்கிலிகளையும் பெற்றிருக்கும்.
ஸோ இணைவு புரதம் ஹீம் குளோபின் அப்படின்னு 2 பேர் இருப்பான். ஹீம் எடுத்துட்டோம்னா இட்ஸ் அ நான் புரோட்டீனிஷியஸ் பார்ட், புரதமற்ற பாகம். குளோபின் எடுத்துட்டு எல்லாம் புரோட்டீன். அதில் ஹீம் தான் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போவோம், ஆக்சிஜனை எடுத்து செல்லும். குளோபின் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். குளோபின் என்பது கார்பன் டை ஆக்சைடை எடுத்து கொண்டு வரும் என்பது உனக்கு தெரியும். ஸோ தட் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்பிசியை பொறுத்தவரை. டபிள்யூபிசி எடுத்துட்டோம்னா ஒயிட் பிளட் காப் செல்ஸ் சொல்லுவோம், ஆர் லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளவு இருக்கும்னு உனக்கு தெரியும், 6000 to 8000 per cubic millimeter. And this WBC is responsible for immunity. நம் உடலிலே நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று யாருன்னா இந்த WBC சொல்லுவோம். இந்த WBC ஜெனரலி 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் கிரானுலோசைட், சைட்டோபிளாசம் வித் கிரானுல்ஸ், துகள்களை உடைய சைட்டோபிளாசத்தை கொண்டவை. கிரானுலோசைட், சைட்டோபிளாசம் வித்தவுட் கிரானுல்ஸ், சைட்டோபிளாசத்தின் உட்புறத்தே துகள்கள் காணப்படாது, அவளை கிரானுலோசைட் சொல்லுவோம். இந்த கிரானுலோசைட்ல 3 டைப் இருக்கு. ஜெனரலி WBC 5ஆ பிரிப்பான்னு உனக்கு தெரியும். ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். ஈசனோஃபில்கள், பேசோஃபில்கள், நியூட்ரோஃபில்கள், மோனோசைட்டுகள், லிம்போசைட்டுகள் என்று இவை 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். ஈசனோஃபில்ஸ், basophils, neutrophils, monocytes and lymphocytes. In the lymphocytes are endophysial. One is the B lymphocyte, another is the T lymphocyte. Production and majority of the lymphocyte takes place in the bone marrow itself. We are calling it as B lymphocyte. எலும்பு மஜ்ஜையில் உருவாகி எலும்பு மஜ்ஜையிலேயே முதிர்ச்சி அடைந்தால் அவளுக்கு B lymphocyte. Production in the bone marrow and maturity in the thymus gland is said to be T lymphocyte. எலும்பு மஜ்ஜையில் ஃபார்ம் ஆகி தைமஸ் சுரப்பியில் முதிர்ச்சி அடைந்தால், நம்மளோட ஹார்ட்டுக்கு மேல இதயத்திற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தைமஸ் பேர், தைமஸ் சுரப்பின் பேர். So production in the bone marrow and maturity in the thymus gland, we are calling it as a T cells or T lymphocytes. B cells are responsible for antibody mediated immunity. And T cells are responsible for cell mediated immunity. T cells என்ன பண்ணுவா, T lymphocytes என்ன பண்ணுவானா, நம்ம உடம்புல எனிமீஸ் வந்தா அவளோட டைரக்டா ஃபைட் பண்ணி சாகடிப்பான். They can directly infect and kill the invading microbes or pathogens. அது மாதிரி நேரடியாக செல்களை தாக்கி அழித்தது என்றால் செல் வழி நோய் தடை காப்பு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் பி செல்ஸ் அது மாதிரி பண்ண மாட்டான். எனிமீஸ் நம்ம உடம்புல வந்தா அவளை சாகடிக்கிறதுக்காக அவ ஒரு புரோட்டீனை செக்ரீட் பண்ணுவான். The protein is said to be antibody or immunoglobulins. அந்த immunoglobulin எனிமீஸை கில் பண்ணுவான். அது மாதிரி ஆன்டிபாடி மூலமா எனிமீஸை கில் பண்ணினால் அதுக்கு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி வழி நோய் தடை காப்பு என்று கூறுவார்கள். அதுக்கப்புறம் இந்த மோனோசைட் இருக்கு பாருங்க, இந்த லார்ஜஸ்ட் WBC சொல்லுவான், WBC பெருசுன்னு சொல்லுவான். The main function of this monocyte is phagocytosis. இந்த மோனோசைட்டோட முக்கியமான பணி செல் விழுங்குதல் சொல்லுவான். Phagocytosis அப்படின்னா it engulf and surround the invading microorganism. உள்ள நுழைஞ்ச நோய் கிருமியை சுற்றி ஒரு போர்வ மாதிரி போட்டு அதை சாப்பிடும், சாகடிச்சிடும். Phagocytosis அப்படின்னா செல் ஈட்டிங்னு பேரு, தமிழ்ல செல் விழுங்குதல் என்று கூறுவார்கள். அதை இந்த மோனோசைட் பண்ணுவான். நியூட்ரோஃபில்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் phagocytosis. இந்த நியூட்ரோஃபில்களும் செல் விழுங்குதலுக்கு காரணமாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் இந்த ஈசோனோஃபில் இருப்பாருங்களே, at the time of allergy the eosinophil count is increased in our bloodstream. நமக்கு ஒவ்வாமை என்று அழைக்கப்படுகின்ற அலர்ஜி, அலர்ஜினா inappropriate excessive response to the foreign substance. ஒரு புறக்காரணிக்கு நம்ம உடலானது அதி விரைவாக பதிலளித்தது என்றால் அதுக்கு அலர்ஜின்னு சொல்லுவோம். சிலர் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒத்துக்காது, பயங்கரமா சொரியுவேன். ஸோ அது மாதிரி பயங்கரமா சொரிஞ்சேன்னு அதுக்கு அலர்ஜி பேர். தும்மும் பயங்கரமா அலர்ஜின்னு பேர். ஸோ அலர்ஜி நமக்கு வரப்ப இதோட கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். யூசனோஃபில் கவுண்ட் இன்க்ரீஸ்ட். பேசோஃபில் இருக்கா பாருங்க, இவா சில புரோட்டீனை செக்ரீட் பண்ணுவான். பேசோஃபில் ஹிஸ்டமைன், செராட்டோனின், ப்ராஸ்டோகிளாண்டின், அதே மாதிரி ஹெப்பாரின் என்று அழைக்கப்படுகின்ற பொருள் எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணுவான்.
இது நம்ம WBC தெரிஞ்சுக்கணும். ஸோ eosinophil, basophil, neutrophil, monocyte, lymphocyte, B lymphocyte, T lymphocytes இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது WBC. Type it is responsible for immunity, நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதுக்கப்புறம் இதோட பிக்சரை காமிக்கிறேன், நீ நோட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட். டியர் புட்டீஸ், இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் WBC சொன்னேன். இந்த WBCயோட பிக்சர் பார்த்துக்கோ. இதுக்கு பேர் ஈசனோஃபில்னு பேரு. இங்க பாருங்க, இது மோனோசைட். இங்க பாருங்க, இது மேக்ரோஃபேஜ். மோனோசைட்னா சின்னதா இருப்பா. If the size of the monocyte is somewhat enlarged, we are calling it as a macrophage. Monocyte oda size பெருசானது macrophage அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, this is basophil, this is neutrophil. இந்த இவார்க்கா பாருங்களே, that is this eosinophil, basophil, neutrophil. eosinophil, basophil, neutrophil எடுத்துட்டோம்னா அவளோட சைட்டோபிளாசத்துல சின்ன சின்னதா கிரானியூல்ஸ் இருக்கும், துகள்கள் காணப்படும். அதனால அவளுக்கு கிரானுலர் லியூகோசைட் பேர், துகள்களை உடைய லியூகோசைட் சொல்லுவோம். இந்த மோனோசைட் அண்ட் லிம்போசைட் எடுத்துட்டோம்னா இவ உள்ள என்ன இருக்காது, துகள் இருக்காது, கிரானியூல்ஸ் ஆர் ஆப்சென்ட், ஏ கிரானுலோசைட். அதே மாதிரி இந்த நியூட்ரோஃபில் இருக்கா பாருங்களே, அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, பாலிமார்போ நியூக்ளியர் நியூட்ரோஃபில் அப்படின்னு பேர். பாலிமார்போ நியூக்ளியர் நியூட்ரோஃபில் அப்படின்னா இதோட நியூக்ளியஸ் இருக்கு பாருங்களேன், இட் ஷோஸ் பாலிமார்பிசம். பாலினா மெனின்னு அர்த்தம், மார்பிசம்னா புற அமைப்புன்னு அர்த்தம். உட்கரில் நிறைய சேஞ்சஸ் வரும். இங்க பாருங்களேன், ஈசனோஃபில் எடுத்துட்டோம்னா இது பைலோப்டு மாதிரி இருக்கும், 2 லோபா இருக்கும். அதுவே பேசோஃபில் எடுத்துட்டோம்னா வித் மெனி லோப்ஸ், நிறைய பள்ளங்களை பெற்றிருக்கும். இதே எடுத்துனோம்னா நியூக்ளியஸோட ஷேப்பை மாத்திட்டே இருக்கும். WBC மொத்த கவுண்ட்ல பாக்குறப்ப ஈசனோஃபில் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் 2 to 3% இருக்கும். அலர்ஜி வரப்ப இதோட நம்பர் ஜாஸ்தியாகும். பேசோஃபில் எடுத்துட்டோம்னா 0.5 to 1% தான் இருப்பா டோட்டல் WBC கவுண்ட்ல, மொத்தம் உள்ள WBC. நியூட்ரோஃபில்ஸ் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 60 to 68% இருப்பா. அப்ப WBC யாரோட நம்பர் ஜாஸ்தி அப்படின்னா அந்த நியூட்ரோஃபில் நம்பர் மோர், ரொம்ப ஜாஸ்தியா இருப்பான். அதோட ரோல் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாகோசைட்டோசிஸ், செல் ஈட்டிங், செல் விழுங்குதல் என்ற பணியினை செய்வார்கள். மோனோசைட் சொன்னா இது 1 to 2% இருப்பா, இதுவும் பாகோசைட்டோசிஸ், செல் ஈட்டிங் சொல்லுவாங்க. At the time of infection, the size of the monocyte is somewhat enlarged. நோய் தொற்று நமக்கு வருகின்ற சமயத்தில் அந்த மோனோசைட்டோட சைஸ் பெருசாகும். அதை மேக்ரோஃபேஜஸ் சொல்லுவோம். இந்த மேக்ரோஃபேஜஸ் இருக்கா போல, இட் இஸ் ஜெனரலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாகோசைட்டோசிஸ். இதுதான் செல் விழுங்குதல்ல நிறைய பங்கேற்கும். அப்புறம் லிம்போசைட் சொல்லி கொடுத்தேன். லிம்போசைட்ல 2 பேர் சொன்னேன், ஒன் இஸ் பி, another is டி. பி லிம்போசைட்டுகள் அண்ட் டி லிம்போசைட்டுகள். ஸோ இது படத்துக்கு தெரியறதுக்காக இங்க வச்சிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.